குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் லேவில் 14வது ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். 14வது ப்ரோக்ராம் என்னதுன்னா ஒரு சைன் அப் பேஜ் யூசிங் SQLite டேட்டா பேஸ். சரியா? எக்லிப்ஸோ இல்லைனா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோவோ வந்து இன்பில்டாக வந்து SQLite டேட்டா பேஸ் வந்து இருக்குது. நம்ம வந்து அதில் டேட்டா ஸ்டோர் பண்ணிக்கலாம், ரிட்ரைவ் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ண டேட்டாவை மட்டும் வியூ பண்ணி பார்க்கறதுக்காக டிபி ப்ரௌசர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அதெல்லாம் நம்ம வியூ பண்ணி பார்ப்போம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸாக தான் இருக்கும். இந்த 14வது ப்ரோக்ராமும் 15வது ப்ரோக்ராமோட தான் டேட்டா பேஸ் கனெக்ஷன். இந்த ரெண்டு ப்ரோக்ராம் உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சுன்னா நீனே ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிடலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது எல்லாமே சிம்பிளாக இருக்கும். எல்லாமே ஒரு காம்பனண்ட் 14வது 15 இந்த மொத்தமாக இந்த 15 ப்ரோக்ராம் சேர்த்தாதான் கம்ப்ளீட்டாக ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான நாலேஜ் உனக்கு கிடைக்கும். சரிங்களா? 14வது வந்து வெறும் டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்றது, 15வது ப்ரோக்ராம் வந்து டேட்டா பேஸ் ஸ்டோர் பண்ணி ரிட்ரைவ் பண்றது. சரிங்களா? சரி, நம்ம டைரக்டா வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபைல், நியூ ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன் 14, சைன் அப். வழக்கம் போல ஹலோ வேர்ல்டு டெக்ஸ்ட் எடுத்து விட்டுருங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமுக்கு 3 எடிட் டெக்ஸ்ட் ஒரு பட்டன். சரிங்களா? 3 எடிட் டெக்ஸ்ட் ஒரு பட்டன் ட்ராக் பண்ணி வச்சுப்போம். சரி, இப்போ ரெண்டாவது ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வார்னிங்கே கிளியர் பண்ணுவோம். ரிசோர்ஸஸ்குள்ள வேல்யூஸ்குள்ள string.xml. நாலு கண்ட்ரோல் ட்ராக் பண்ணி வச்சோம்னு நினைக்கிறேன். 3 எடிட் டெக்ஸ்ட் ஒரு பட்டன். அப்போ 4 வாட்டி எனக்கு தேவைப்படும். சரி, இது வந்து யூ நேம், அதாவது யூசர் நேம். ரெண்டாவது வந்து பாஸ்வேர்டு. மூணாவது வந்து இமெயில். லாஸ்ட் ஒன்று வந்து சைன் அப். சேவ் பண்ணிக்கோங்க. டிசைனிங் வாங்க. டிசைனிங் வந்துட்டு வார்னிங் ரிமூவ் பண்ணி விட்ருங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எடிட் டெக்ஸ்ட்டுக்கு மட்டும் தான் ஹிண்ட்டுங்கிற ஒரு வார்த்தை சேர்ப்போம். ஹிண்ட்டு பண்ணிட்டு பார்த்ததுக்கு அப்புறம் இமெயில். சரி, லாஸ்ட் பட்டனுக்கு டைரக்டா சேர்த்துடலாம். சிங். ஸோ எல்லா வார்னியும் ரிமூவ் பண்ணிட்டோம். டிசைனை பார்த்துருவோம் எது வார்னிங் இருக்கான்னு. சூப்பர், எந்த வார்னிங் இல்லை. இப்போ டைரக்டா கோடு டைப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மெயின் ஆக்டிவிட்டி போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஒரு புது ஃபைலில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னா SRCக்குள்ள com.example.ex 14 சைன் அப் பேஜ் இருக்கா? இதே மாதிரி நீ என்ன பேர் வச்சியோ அதே பேரில் இந்த ஃபைல் நேம் இருக்கும். ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் ஃபைல்.
இதுல என்ன கொடுக்கணும்னா டேட்டாபேஸ் ஸ்மால் லெட்டர் டேட்டாபேஸ் ஹெல்பர் டாட் ஜாவா. சரிங்களா? கிரியேட் ஆச்சு. இது கீழே டைப் பண்ண ஆரம்பிப்போம். எக்ஸ்டென்ஸ் எஸ் ஓப்பன் ஹெல்பர். சரிங்களா? இதை டபுள் கிளிக் பண்ணி விட்டுருங்க. இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க பேக்கேஜ். சரிங்களா? ஆட் அன் இம்ப்ளிமெண்டட் மெத்தட். அப்கிரேடுங்கிறது அதுவே கிரியேட் ஆயிரும். ஆன் கிரியேட் அப்கிரேட் அதுவே கிரியேட் ஆயிடுச்சு. நம்ம டைப் பண்றது மட்டும் தான் பிரச்சனை. சரி, அவ்வளவுதான். இப்போ என்ன பண்ணணும்னா எஸ்கியூஎல் ஹெல்ப்பருக்கு கீழே என்ன கொடுக்குறோம்னா பிரைவேட் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் டேட்டாபேஸ் நேம். சாரிப்பா, டேட்டாபேஸ் ஸ்பெல்லிங் படிச்சிருக்கேன். டேட்டாபேஸ் நேம் ஈக்குவல் டு சைன் அப் அண்டர்ஸ்கோர் டிபி. சரிங்களா? அடுத்தது இதுவரை காமன் தான். இன்டிஜர் database version equal to 1. நெக்ஸ்ட் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் ஃபைனல் ஸ்ட்ரிங் டேபிள் நேம் ஈக்குவல் டு யூசர் செமிகோலன். கண்ட்ரோல் வி ஸ்ட்ரிங் வரைக்கும் போட்டுட்டு காலம் யூசர் நேம் ஈக்குவல் டு யூசர் நேம். அதுக்கப்புறம் காலம் பாஸ்வேர்ட் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள பாஸ்வேர்ட். என்டர். காலம் இமெயில் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ள இமெயில். இப்போதைக்கு இந்த வாரணையும் கண்டுக்கிற வேண்டாம். நம்ம எல்லாம் டைப் பண்ணி முடிச்ச போது ஆட்டோமேட்டிக் அதுவே வந்துடும். சரிங்களா? டேட்டாபேஸ் ஹெல்பர் டாட் வெறும் கண்டெக்ஸ்ட் வரைக்கும் மட்டும் போதும். சரிங்களா? இதெல்லாம் எடுத்து விட்டுருங்க. கண்டெக்ஸ்ட் சூப்பருக்குள்ள என்ன எழுதணும்னா கண்டெக்ஸ்ட் டேட்டாபேஸ்
நேம் கமா நல் கமா டேட்டாபேஸ் வெர்ஷன். சரிங்களா? இப்போ மேல இருக்கிற வார்னிங் போயிருக்கும். ரெண்டாவது பப்ளிக் வாய்ட் ஆன் கிரியேட். ஆன் கிரியேட்டுக்குள்ள என்ன எழுதணும்னா SQLite டேட்டாபேஸ் ARG0 இருக்கும். ARG0 எடுத்துட்டு DB. சரிங்களா? இப்போ அதுக்குள்ள டைப் பண்ணுங்க. என்ன டைப் பண்ணணும்னா string SQL கொடுத்து கிரியேட் டேபிள் டபுள் கொட்டேஷனுக்குள்ள பிளஸ் டேபிள் அண்டர்ஸ்கோர் நேம் பிளஸ் சாரி பிளஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஒரு பிராக்கெட் அகெயின் பிளஸ் காலம் யூசர் நேம் பிளஸ் டபுள் கொட்டேஷனுக்குள்ள டெக்ஸ்ட் பிரைமரி கீ கமா அகெயின் பிளஸ் காலம் பாஸ்வேர்டு கொட்டேஷனுக்குள்ள டெக்ஸ்ட் கமா அகெயின் பிளஸ் காலம் இமெயில் பிளஸ் டெக்ஸ்ட் உள்ள ஒரு பிராக்கெட் மட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு வச்சிருக்கேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ இந்த இடத்துல எதுக்கு வார்னிங் காமிச்சுன்னா டிபி டாட் எஸ்கியூஎல் சாரி EXQL அவ்வளோதான். இப்போ அடுத்தது அப்கிரேடு. அடுத்தது அப்கிரேட்ல ஒர்க் பண்ணுவோம். SQLite டேட்டாபேஸ் ARG0 எடுத்துட்டு DBன்னு போட்டுருங்க. இன்டிஜர் வந்து ஓல்டு வெர்ஷன். ஓல்டு வெர்ஷன். இன்னொரு இன்ட் வந்து நியூ வெர்ஷன். நியூ வெர்ஷன் உள்ள டைப் பண்ண ஆரம்பிக்கலாம். உள்ள வந்து டிபி டாட் எக்ஸ்கியூஎல் இதை எடுத்துட்டு ட்ராப் டேபிள் if exceed plus table name. அதுக்கப்புறம் on create db. சரி, நெக்ஸ்ட் இதுக்கு கீழே பப்ளிக் பூலியன் இன்சர்ட் யூசர் string யூசர் நேம் கமா string பாஸ்வேர்டு கமா string
எதுவும் தப்பு விட்டுருக்கோமா? சரி, டைப் பண்ணிட்டு பார்ப்போம். SQLite database db equal to this dot get writable database. அடுத்தது content value is equal to new content values. அடுத்தது values dot put username comma இங்க வந்து அது பண்ணிட்டு long result equal to db dot insert table name course return result equal to -1. ஸோ சாரிப்பா, இங்கே வந்து டாட் வச்சுருக்கேன், கமா போடணும். சரிங்களா, சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது இங்கே வந்து காலம் அண்டர்ஸ்கோர் எனி வார்னிங் சரி, அவ்வளோதான். இப்போ வந்து மெயின் ஆக்டிவிட்டியில் ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா, மெயின் ஆக்டிவிட்டியில் முதல் இடத்துல எப்பவுமே டிக்ளரேஷன் தான். நம்ம வந்து edit text, username, password, email. ரெண்டாவது ஒரு பட்டன் வச்சோமா, பட்டன் வந்து சைன் அப். அப்புறம் டேட்டாபேஸ் ஹெல்பர் வந்து டிபி ஹெல்பர். இம்போர்ட் பண்ணி விட்டுருவோம். இங்க வந்து ஐடி எடுக்கணும். யூசர் நேம் equal to text
விபி ஐடி ஆர் டாட் ஐடி டாட் ஐடி டெக்ஸ்ட் ஒன் போட்டுருங்க. இதை அப்படியே காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிட்டு யூசர் நேமுக்கு அப்புறம் பாஸ்வேர்டு எடி டெக்ஸ்ட் டூ, மூணாவது வந்து இமெயில். அடுத்தது வந்து சைன் அப் ஈக்குவல் டு db helper equal to new database helper சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்னா sign up dot set on click listener new ரெண்டு க்ளோசிங் பிரேக் நடுவில் வச்சு என்டர் தட்டுங்க. ஓப்பன் கர்லி பிரேஸ் க்ளோஸ் கர்லி பிரேஸ் அதுவே வந்துடும். செமிகோலன் போட்டுருங்க. அதுக்கப்புறம் இங்கே அதுவே இம்போர்ட் காமிக்கு இம்போர்ட் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷன் கொடுத்தீங்கன்னா ஆட் அன்இம்ப்ளிமெண்டட் மெத்தட் என்டர் தட்டி விட்டுட்டு உள்ள டைப் பண்ண ஆரம்பிங்க. இப்போ ஸ்ட்ரிங்கில் வந்து 3 வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும். ஸ்ட்ரிங் வந்து யூசர் கமா மெத்தட் கமா சாரி ஒரே நேம் வைக்கக்கூடாது, இஎம்னு வச்சுக்கோம். சரிங்களா. உள்ள வந்து டைப் பண்ணலாம். யூசர் ஈக்குவல் டு யூசர் நேம் டாட் கெட் டெக்ஸ்ட் டாட் டு ஸ்ட்ரிங். அப்படியே கால் பண்ணுவோம். டைப் பண்ணிட்டு பேஸ்ட் யூசருக்கு பதிலாக பாஸ்வேர்டு கீழே வந்து இமெயில் எம். சரிங்களா. நெக்ஸ்ட் இதுக்கு கீழேயே இஃப் யூசர் டாட் லென்த் ஈக்குவல் டு 0. அடுத்தது class டாட் லென்த் ஈக்குவல் டு 0 சிம்பிள். இமெயில் டாட் லென்த் ஈக்குவல் டு 0 இல்லையா. என்ன வரணும்னா டோஸ் டாட் லென்த் ஐயோ சாரிப்பா டோஸ் டாட் மேக் டெஸ்ட் கெட் அப்ளிகேஷன் கண்டெஸ்ட் டெக்ஸ்ட் அடிச்சுட்டு ப்ளீஸ் ஃபில் ஆல் ஃபீல்ட்ஸ். டோஸ் டாட் லென்த் லாங் வெளியே டாட் ஷோ செமிகோலன் வச்சுருங்க. அடுத்தது எல்ஸ் பார்ட். எல்ஸ் பார்ட்ல பூலியன் இன்செக்டட் ஈக்குவல் டு டிபி ஹெல்பர் டாட் இன்செர்ட்
யூசர் யூசர் கமா பாஸ் கமா இஎம். கீழே வந்து இஃப் இன்சர்ட்டட் என்ன எழுதணும்னா டோஸ்ட் அப்படியே கட் பண்ணிப்போம். கட் பண்ணிட்டு சைன் அப் சக்சஸ்ஃபுல். சைன் அப் சக்சஸ்ஃபுல். யூசர் நேம் டாட் செட் டெக்ஸ்ட். அடுத்தது பாஸ்வேர்ட் டாட் டெக்ஸ்ட். அடுத்தது இமெயில் டாட் இதோட ஹெல்ப் பார்ட் இங்க வந்து டோஸ்ட்டை பேஸ்ட் பண்ணிட்டு யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட். சேவ் பண்ணிடுங்கப்பா. அவ்வளோதான். வேற எங்கேயும் எரர் இருக்கான்னு பாருங்க. எங்கேயுமே எரர் இல்லை. இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம். சரிங்களா? ரைட் கிளிக் ரன் அஸ் Android application. சரி, ஓப்பன் ஆயிடுச்சுப்பா. இப்போ வந்து ஏதாவது கொடுக்குமா? சரி, இப்போ ஆப் ரன் ஆயிருச்சு. ஒரு சின்ன எரர் வந்துச்சு, அதனால தான் வந்து வீடியோ பாஸ் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணுறேன். ரன்னிங் எரர் தான், அதை சரி பண்ணியாச்சு. சரியா? பாஸ்வேர்டு வந்து வேற வைப்போம்.
சரியா? இப்போ சைன் அப் கொடுத்தா யூசர் நேம் ஆல்ரெடி எக்ஸிட்னு வருது. நம்ம வேற யூசர் நேம் கொடுப்போம். ஏன்னா பாஸ் பண்ணிட்டு நான் ஏற்கனவே சைன் அப் பண்ணி பார்த்தேன். சரிங்களா? இப்போ பாருங்க சைன் அப் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. இப்போ இதை கட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா மேலே நம்ம இந்த ப்ரோக்ராமை க்ளோஸ் பண்ணுவோம் தெரியுமா, அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஜாவான்னு ஒன்று இருக்கும். சரிங்களா? அதே லைன்ல மேலே விண்டோஸ் இதில் நாலாவது ஆப்ஷன் ஓப்பன் பர்ஸ்பெக்டிவ்ல டிடிஎம்எஸ் அதை கொடுத்துருங்க. சரிங்களா? என்ன ரீசனுக்காகனா நம்ம இப்போ ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டாவை எடுத்து வியூ பண்ணி பார்க்கணும். சரிங்களா? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதில் டேட்டாங்கிற இந்த ஃபோல்டரில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா again டேட்டாங்கிற ஃபோல்டரில் இப்போ என்னோட ஆப் நேம் வந்து இந்த இருக்கு EX14 சைன் அப் பேஜ். இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா இதில் டேட்டா பேஸ் இதையும் ஓப்பன் பண்ணுங்க. இந்த இருக்கு பாருங்க சைன் அப் டாட் டிபி. இதை வந்து அப்படியே வந்து மேலே கிளிக் பண்ணிட்டு இப்போ நான் எந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுறேன்னு அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. இப்போ அந்த டேட்டா பேஸ் ஃபைலை நம்ம சேவ் பண்ணுறோம். இந்த ஐக்கான் கொடுத்து சேவ் பண்ணுறோம். சரிங்களா? ஆல்டோக்குள்ள என்னோட ஏஸ்குள்ள இந்த ஃபைலை இப்போ சேவ் பண்ணுறோம். சரிங்களா? இப்போ இதை மினிமைஸ் பண்ணிட்டு மினிமைஸ் பண்ணிட்டு இருக்கு பாருங்க டிபி ப்ரௌசர் SQLite இதை கொடுத்துருங்க. இது வந்து உங்களோட சிஸ்டத்துல இன்ஸ்டால் பண்ண சொல்லிடுவேன். உங்க சிஸ்டத்துல இருக்கும். இது வந்து 14வதுக்கும் 15வது ப்ரோக்ராம் மட்டும் தான் தேவைப்படும். 15 கூட தேவைப்படாது, 14வதுக்கு மட்டும் தான் தேவைப்படும். இது ஏன்னா நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டாவை உண்மையிலே போய் ஸ்டோர் ஆயிருக்கா ஆகலை அப்படின்னு செக் பண்றதுக்காக தான் இந்த டிபி ப்ரௌசர். சரிங்களா? இதுதான் இந்த இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து இம்போர்ட் SQL ஃபைல் ரொனால்டோக்குள்ள என்னோட A11 PCS ப்ரோக்ராம்குள்ள கண்டிப்பா ப்ரௌஸ் டேட்டா சரி என்ன கொடுங்க, ஓப்பன் கொடுங்க. இதுல வந்து ஆண்ட்ராய்டு மெட்டா டேட்டாக்கு பதிலாக யூசருங்கிற சொல் பண்ணுங்க. ஏன்னா அதுதான் நம்ம வந்து டேபிள் நேமா வச்சிருந்தோம். சரிங்களா? இப்போ நான் 3 பண்ணி காமிக்கவா? ஃபைல் ஓப்பன் டேட்டா பேஸ்க்குள்ள சைன் அப்புங்கிற நம்ம யாருக்கும் டவுன்லோட் பண்ணி வச்சிருப்போம். அதை கொடுத்து ஓப்பன் கொடுத்தோம்னா ஆண்ட்ராய்டு மெட்டா டேட்டான்னு இருக்கும் டேபிள் நேமு. அதை எடுத்துட்டு யூசர்னு கொடுங்க. கொடுத்தோன்னே நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணமோ அது எல்லாமே வந்துடும். யூசர் நேம் நிஷாந்த், குமார் வந்து பாஸ்வேர்டு, இது வந்து இமெயில். சரிங்களா? இவ்வளோதான்ப்பா. இவ்வளோதான் ஒரு டேட்டா பேஸை வந்து ஸ்டோர் பண்ணுறது. சரி, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. ஒருவேளை புரியலைன்னா கீழே கமெண்ட்டில் இல்லைன்னா கிளாஸில் வந்து கேட்டுக்கோ. சரியா? தேங்க்யூ.